வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாபு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே கோயிலில் பலவிதமான லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது எங்கேன்னு பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி கந்திக்குப்பம் காலபைரவர் கோயில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த கோயில் தான் பல வகையான லிங்கங்கள். ஓகே, வேறு இந்த இடத்துலையும் கிருஷ்ணகிரியில் பொறுத்த வரைக்கும் அதிக லிங்கங்கள் இருக்காது. அங்கே தான் பார்க்குறோம் நம்ம. ஓகேவா? இப்போ பார்க்குறது பார்த்தோன்னா இது ஈசன். ஓகே, ஈசன் பார்வதி இதை பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா முதல் பெரிய கோயில் பைரவர் லிங்கம் இருக்கும். ஓகேவா? இதுதாங்க பைரவர் லிங்கம். இந்த பைரவர் லிங்கம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சிலை பார்த்திங்கன்னா நாமளே பூஜை போட்டு கும்பிட்டு இங்கே வரலாம். ஓகே, ஒரு நாளைக்கு 3 வேளை பூஜை நடக்கும். கருவறை முழுவதும் போட்டு நாம் எடுத்து அந்த பூ அதை வச்சு நாமளே பூஜை பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக படிகலிங்கம். இதுதான் படிகலிங்கம். அதிகமாக பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. படிகலிங்கம் பார்த்திங்கன்னா இந்த படிகலிங்கத்தில் நாம்பளே பூஜை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்காங்க பார்த்திங்களா, அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த படிகலிங்கத்தில் நாம்பளே இது பண்ணிக்கலாம். அங்கேயே ஒரு பைப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி வரும். ஒரு சமயம் நமக்கு பைரவரை ஈஸ்வரை வழங்கிட்டு போகும்போது இந்த படிகலிங்கத்தை நம்ம தொட்டு கும்பிட்டு போகலாம். அப்படியே பாருங்கள், முழுசும் காட்டலாம் படிகலிங்கத்தை. அப்புறம் முன்னாடி தொட்டில், குழந்த வரம் இல்லாதவங்களுக்கு தொட்டில் வச்சு தாலிபாகி இது பண்ணி கொடுறாங்க. இன்னொருத்தர் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் பாருங்கள் வேண்டி இந்த படிகலிங்கத்துக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டு இது பண்ணால் நினச்சது நிறைவேறும். இந்த காலபைரவர் கோயிலுக்கு வந்தாவே நினச்சது நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இதை படிகலிங்கத்துக்கிட்ட வச்சு வேண்டிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா பைரவி, திரிபுர பைரவி சாமி. ஓகேவா? பைரவர்னால் பைரவியும் இருப்பாங்க கூட. ஓகே, அவங்களோட சிலை தான் அருள் பாலிக்கிறாங்க. அவங்களையும் தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், படிகலிங்கத்தை யார் வந்தாலும் சரி நம்ம டேரெக்டாக பூஜை பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு சமூக ஊற்றிட்டு தொட்டு கும்பிட்டு கிளம்பலாம். முன்னாடி பாருங்கள், ஒரே ஒரு சிவனோட நெற்றி கண்ணில் இருக்க அந்த கண்ணை மட்டும் ஒன்று வச்சுருக்காங்க. திரிபுர பைரவி சாமியோட பாருங்கள் அலங்காரம் பண்ணி எப்படி இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவிலே பார்த்தோன்னா பாதாள பைரவர். இந்த இடத்துல கந்திக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா பாதாள பைரவர் போக சொல்லி இதில் அந்த சாமி மட்டும்தான் உள்ள இது ஜீவசமாதியை அடையிறதுக்காக அந்த பாதாள பைரவர் பண்ணுவாங்க. நம்ம இருட்டில் இருக்கிறனால அதிகமாக தெரியல பாருங்கள். அதுதான் பாதாள பைரவர் சாமி. கும்பிட்டு அவர் ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே போய்ட்டு கும்பிட்டுட்டு வராரு அவரோட வழிபாட்டுக்காக. இதுதான் பாதாள பைரவர். அங்கே பக்கத்தில் இருக்க போகிறோம் சின்னதாக. ஓகே, ஈசனை இங்கே பைரவரை வழிபட்டு அவர் ஒருத்தர் மட்டும் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி, ஆள் குனிஞ்சிக்கிட்டே வர மாதிரி தான் இருக்குது. அதிகமாகலாம் ஹைட்டு கிடையாது. இங்கே பார்த்தோன்னா பைரவர் சில கோயில் இருக்குது. அந்த கோயில் கருவறை கீழே தான் இந்த பாதாள பைரவர் இருக்காங்க. இந்த பாதாள பைரவருக்கு தான் அடியில் சாமி போய் இப்படி தான் வழி. இந்த வழியில் தான் உள்ளே போகணும், இதில் தான் வெளியே வரணும். ஒரு ஆள் மட்டும் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு இருக்குது. சாமி மட்டும் இப்போ வெளியே வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஏன்னா வேறு எங்கேயுமே பாதாள பைரவர் கிடையாது. உயிரோடு இருக்குன்னு சொல்லி ஜீவசமாதியாக இருக்குது. அதுக்கு இதுவும் கட்டியிருக்க மாட்டாங்க. இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமி பாருங்கள், இதுதான் கருவறை. ஓகேவா? பைரவரோட கருவறை. அதுக்கு அடியில் தான் பாதாள பைரவர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா
விஸ்வநாத லிங்கம். ஓகே, இது காசியிலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இந்த கால பைரவர் தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, காசி யாத்திரை செல்லும்போது பைரவர் சுவாமிக்காக விஸ்வநாத லிங்கத்தை கொண்டு வந்து ஞாபகமாக வச்சுருக்காங்க. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த புனித நீரில் காசியோட நீர் புனித நீரால் இந்த பைரவரை நிறுவி இது சிலையாக வச்சு இது பண்ண சொல்லி இந்த லிங்கத்தை பூஜை பண்ண வராங்க. இதுவும் அதே மாதிரி நம்மளே நீர் எடுத்து இது பூஜை பண்ணிட்டு வரலாம். இந்த பூஜை பண்ண சொல்லி பார்த்தீங்களன்னா, இங்கே வந்து கற்பூரம் ஏற்றக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது, தொலைபேசியில் இது பேசக்கூடாது. நான் அமைதியாக ஏற்றி இது பண்ணி காசியோட தரிசனமே கிடைக்கணும்னு சொன்னதுக்காக அமைதியான முறையில் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போவோம். ஓகே, அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க. இதேமாதிரி இப்போ வெறும் ருத்ராட்சி கொட்டை மூலியமாகவே இது டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா நாம் வந்து இங்கே நாமளே நேரடியாக வந்து பூஜை பண்ணிட்டு போகலாம். ஓகே, அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அவங்கவுங்களே வந்து பூஜை பண்ணிக்கலாம். இங்கே வந்து எந்த கற்பூரம் ஊதுபத்தி தேங்காய் எதுவுமே உடைக்கக்கூடாது. இது பண்ணிவிட்டு அது வழியாக வர தீர்த்தத்தை வந்து நம்ம தலைமையில் வச்சா நம்ம மேலே இருக்கிற பாவங்கள் இதெல்லாமே நீங்கி போயிடும். காசிலே போய் வழிபடுற மாதிரி ஒரு ஐதீகமும் இங்கே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மரகத லிங்கம். ஓகேவா, இந்த இடத்துல மரகத லிங்கமும் இருக்குது. இப்போ ஆசிரமம் இருக்குது இல்லைங்க, கலபைரவர் ஆசிரமம், அதுக்குள்ளே தான் இந்த மரகத லிங்கம் இருக்குது. இதுக்கு முன்னே இந்த கோயிலுக்கு என்ன போயிருந்து இந்த லிங்கத்தெல்லாம் பார்த்துருந்தீங்களா, விசிட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.